ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாருக்கும் ஹாப்பி வீக்கெண்ட் கைஸ். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா பாலக் பூரி. ஈஸியான ரெசிபி தான். பச்சை கலரில் பூரி. கிட்ஸ்லாம் கொஞ்சம் கீரை சாப்பிடாத கிட்ஸ் கூட சாப்பிட வைக்கக்கூடிய ஒரு ரெசிபி தான் அது. ரொம்ப ஈஸி, கஷ்டமான ரெசிபிலாம் கிடையாது. நார்மல் பூரி மாப்பை செய்கிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆகும் வச்சுக்கோங்களேன். பூரி போடுறீங்க வீட்டில்னா அதோட எக்ஸ்ட்ரா ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு இந்த ரெசிபி நீங்கள் பண்ணிடலாம். நல்லா நார்மல் பூரி மாதிரி நல்லா புஷ்னு இது மாதிரி தான் பொங்கி வரும். இட்ஸ் குட் ஆக்சுவலி. நல்ல ரெசிபி, ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி பண்ணுறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட் நான் பாலக்கு பொடிப்படியாக நறுக்கிக்கோங்க. சின்ன ரொம்ப பொடிப்படியாக நறுக்கணும். ஏன்னா நம்ம எப்படி பிளான்ச் பண்ணி இறக்கி தான் போகிறோம். ஸோ ஓரளவுக்கு நீங்கள் வேகிறது சீக்கிரம் வேகும், லைக் பிளான்ச் ஆகிற சீக்கிரம் வேகன்றதுக்கு ஏற்ற மாதிரி பொடிப்படியாக கட் பண்ணிங்கன்னா போதும். கொஞ்சமாக தண்ணி, ஒரு 1/2 லிட்டர் தண்ணி மாதிரி ஊற்றிருக்கேன் நான். ஏன்னா எப்படி ட்ரெயின் பண்ண தான் போகிறோம், அதை எடுத்து பேர் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ கொஞ்சமாக தண்ணி நேராக நம்ம லைட்டாக சூடானதும் கொஞ்சம் ஓரளவு கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நம்மளோட பூரிக்கு தேவையான பாலக் நான் ஆல்மோஸ்ட் 1.5 கைப்பிடி அளவுக்கு போட்டிருக்கிறேன். இது வந்து ஒரு 20 பூரிக்கிட்ட வந்துச்சு. ஸோ அதில் வந்து தேவையான பூரியை கொண்டு போய் அழகாக தண்ணி சுட்டதுக்கப்புறம் 2-3 மினிட்ஸ் பிளான்ச் குக்கிங் சொல்லுவாங்க. அதை பிளான்ச் குக்கிங் பண்ணால் போதும். லைட்டாக வெந்துச்சுன்னா போதும். வெந்ததுக்கப்புறம் இது மாதிரி கொதிக்கிற டைமில் எடுத்து தண்ணியை வடிகட்டி கொஞ்ச நேரம் ஆற வச்சுருங்க. ஆற வச்சதுக்கப்புறம் மிக்ஸில் போட்டு அரைப்போம். அடுத்தது எப்படி பண்ணுறது அடுத்து பார்க்கலாம். கொஞ்சமாக 2 மிளகா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இஞ்சி, சும்மா ஒரு இது எப்படி சொல்ல, ஒரு விரல் ஒரு இன்ச்சு இஞ்சி போட்டிருக்கோம் நம்ம வச்சுக்கோங்களேன். அப்புறம் நம்ம ஆற வச்ச பாலக் ஆற வச்சுருக்கோம். கையில் எடுத்து போகிறோம் பார்த்தீங்களா. சுட போடாதீங்க, மிக்ஸி வேஸ்ட்டாக போய்டும். ஸோ ஆற வச்சு இது மாதிரி அரைங்க. மிக்ஸி வேஸ்ட்டாக போகிறத தாண்டி சுட அரைச்சிங்கன்னா சமயத்தில் ஸ்டீமுக்கு மூடி தூக்கிட்டு மேலே அடிச்சுன்னா உங்களுக்கும் பிரச்சனை, வீடு க்ளீன் பண்ணணும், உங்கள் மேலே பட்டால் அதுவும் எரியும். ஸோ டோன்ட் டூ தட். இது மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு நம்ம நார்மலாக இப்போ சப்பாத்தி மாவு செய்கிற மாதிரி கொஞ்சமாக கோதுமை மாவு, சப்பாத்தி மாவுன்னு சொல்ல பூரி மாவு பேசுகிற கொஞ்சமாக கோதுமை மாவு, கொஞ்சமாக வந்து ரவை, கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக சில்லி பவுடர், கொஞ்சமாக சால்ட்டு, இதெல்லாம் போட்டு ஆக்சுவலி நம்ம பசைய ஆரம்பிக்கலாம். கரம் மசாலா போட்டிருக்கேன் பாருங்கள். சும்மா 2 பிஞ்சு அவ்வளோதான் கரம் மசாலா போட்டிருக்கேன். சில்லி பவுடர் வந்து கொஞ்சமாக தான், ஏன்னா நம்ம ஆல்ரெடி மிளகா போட்டிருக்கோம். லைட்டாக அந்த ரெட் ஆட் பண்ணும்போது க்ரீன் டார்க் ஆகுன்றதுக்காக கலரிங் ஏஜென்ட்டாக கூட இது யூஸ் பண்ணிக்கலாம். காஷ்மீர் சில்லி பவுடர்னா காஷ்மீர் சில்லி பவுடர்னு போடலாம். நம்ம அரைச்சி வச்சிருக்க பாலக் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து நம்ம ஆக்சுவலி இப்போ இதை ஆட் பண்ணிக்கோங்க. இது பாலக்கிலே தண்ணி இருக்கிறதுனால எடுத்தோன்னே நீங்கள் நிறைய தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு பசைய ஆரம்பிங்க. தண்ணி ஆட் பண்ணால் அப்புறம் மாவு ஜாஸ்தி ஆகிடும். ஸோ பிசைஞ்சிட்டு ரெடி ஆகட்டும். இதுக்கு ஒரு பிசையது ஆக்சுவலி நான் கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும், கடலை மாவு பிசைகிற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து கீரை பிசு ஆட்டோட மைதான்ற கோதுமையோட பிசுலாம் சேர்த்து கொஞ்சம் உங்களுக்கு பிசு தான் இருக்கும். நார்மலாக பூரி மாவு பிசைறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் இட் இஸ் ஆல் ஒர்த் இட். கீரை சாப்பிடாத குழந்தைய சாப்பிட வைக்கிறதுக்கு பெஸ்ட்டு ரெசிபி தான். இல்லை உங்களுக்கே வந்து வேறு ஒரு கலரில் வேணும்னு வச்சு இதை ட்ரை பண்ணலாம். கொஞ்சமாக நல்லெண்ணெய் போட்டு ஆக்சுவலி ஃபினிஷ் பண்ணி மாலிஷ் பண்ணி எடுத்து முடிச்சிடலாம். ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப லூஸாக இருந்தால் அப்புறம் ஆயில் குடிச்சு பூரி உப்பாது. நல்லா மாலிஷ் பண்ணியாச்சு, எடுத்து வச்சாச்சு. கடாயில் போட்டு நம்ம ஆயில் வச்சு சூடு பண்ணிடலாம். நல்லா ஒரு 1/2 லிட்டர் ஆயில் ஊற்றிக்கோங்க. உப்பு தான் வந்து உங்களுக்கு பூரி நல்லா வரும். நிறைய ஆயில் ஊற்றுனீங்கன்னா பூரி இனிமேல் அருமையாக வரும். கம்மியாக ஊற்றுனீங்கிறத விட நல்லா நிறைய ஊற்றுங்க, இட் வில் பி குட். அரை லிட்டர் ஆயிலில் ஸ்லோ மோஷனில் ஊற்றிட்டு இருக்கேன் நான். 1/2 லிட்டராக ஊற்றுங்க, இட் வில் பி ஒர்த் இட். பூரி நல்லா உப்பி டேஸ்ட்டாக வரும். இது ஒரு 5 மினிட்ஸ் காயறதுக்குள்ளே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை பூரி மாவு தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ரவுண்டாக தேய்ங்க. பட் பூரி நல்லா உப்புற மாதிரி இருந்ததுன்னா ரவுண்டாக தேய்க்கல எப்படி தேய்ச்சாலும் உங்களுக்கு பூரி உப்புச்சுன்னா ரவுண்டாக தான் தெரியும். கொஞ்சம் மாவு நிறைய போட்டு தேய்ங்க. அது கொஞ்சம் கீரைலாம் போட்டுக்கணும், கொஞ்சம் பிசுன்னு ஓட்டும். எனக்கு கீரை இருப்போ இல்லை வரப்போ கொஞ்சம் பிசுன்னு ஓட்டும். ஸோ இட் இஸ் குட் தட் இட் இஸ் ஆல்வேஸ் அட்வைசபிள் தட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மைதா மாவு போட்டு நீங்கள் தேய்க்கிறப்போ இது மாதிரி தடவி தேய்ச்சிங்கன்னா இட் வில் பி குட். பூரி தூக்கி உள்ளே போட்டு முக்கி எடுத்திங்கன்னா ஈஸியாக செய்யக்கூடிய பாலக் பூரி ரெடி.
கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செஞ்சீங்கன்னா செஞ்சு பார்த்து எப்படி வந்துச்சுன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங் த வீடியோ. ஸ்டே சேஃப். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கும் வரை பாய், டேக் கேர், see you all and have a good day.